ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம், எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகை சாய் பல்லவிய பத்தி தான் பேச போறோம். சாய் பல்லவி வந்துட்டு ரீசென்ட்டா தனக்கு நேஷனல் அவார்ட் கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே சேடா இருக்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அத தாண்டி இப்போ அவங்களுடைய ராமாயணா படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதோட டீசர் வெளியாயிருக்கு. அத பார்த்த நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்கள ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுவரைக்கும் நெறைய இளைஞர்களுடைய கனவு கன்னியா வலம் வந்துட்டு இருந்தவங்க தான் சாய் பல்லவி. அவங்க இப்ப பாலிவுட்ல போயிட்டு ராமாயணா அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப மிகப்பெரிய ஒரு ட்ரோலுக்கு ஆளாகி இருக்காங்க. அவங்க கூட இருக்கிறவங்களே நல்லா இருக்காங்கப்பா, சாய் பல்லவி நல்லாவே இல்லப்பா, அவங்களுக்கு சீதா கேரக்டரே நல்லா இல்ல, எப்படி இப்படி போட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவங்கள கலாய்ச்சும் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. தமிழ்ல தனக்குன்னு ஒரு நல்ல இடத்தை பிடிச்சிருக்கவங்க தான் சாய் பல்லவி. பொதுவா ஹீரோயின்ஸ் அப்படின்னாலே ரொம்ப கிளாமரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது எதுவுமே இல்லாம முழுக்க முழுக்க ஒரு ட்ரெடிஷனல் லுக்ல எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு நடிகையா தான் வலம் வந்துட்டு இருக்காங்க சாய் பல்லவி. அதனாலேயே அவங்களுக்கு மக்களோட மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. சாய் பல்லவி ஸ்டேஜுக்கு வந்தாலே அவ்வளவு ஒரு கைத்தட்டல் வரும். எப்பவுமே சிம்பிளான ஒரு சாரி லுக்ல தான் அவங்க வருவாங்க. சோ அதுதான் வந்து மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி சாய் பல்லவி வந்து நடிக்கிறாங்க அப்படின்னா, சோ பணத்துக்காக கோடிகள்ல சம்பளம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எந்த சீன் கொடுத்தாலும் நான் நடிச்சிருவேன், எந்த கதையா இருந்தாலும் நடிப்பேன் அப்படின்ற சொல்றக்கூடிய நடிகை கிடையாது. சாய் பல்லவியை பொறுத்த வரைக்கும் நிறைய பெரிய பெரிய படங்களை அவங்க மிஸ் பண்ணிருக்காங்களாம். இது அவங்களே சொல்லியிருக்காங்க. சோ என்னென்ன படங்கள் அப்படின்றத நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கார்த்திக் அதித்தி நடிச்ச காற்று வெளியிடை படம் தான். சோ இந்த படத்துல ஃபர்ஸ்ட் அதித்திக்கு முன்னாடி வந்து சாய் பல்லவியை தான் நடிகையா கேட்டிருக்காங்க. பட் சாய் பல்லவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு அந்த கேரக்டர் செட் ஆகாதுன்னு தோணுது நீங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்டோரியை வச்சு பாக்குறப்போ, அதனால இதுல நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டருடைய முகத்துக்கு நேராவே சொல்லிட்டாங்களாம். சோ அதுக்கப்புறமா தான் அந்த படத்துல அதித்தியை நடிக்க வச்சிருக்காங்க. சோ அடுத்ததா துல்கர் சல்மான் நடிச்ச கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்துல ஃபர்ஸ்ட் ஹீரோயினா சாய் பல்லவியை தான் கேட்டிருக்காங்க. பட் சாய் பல்லவி இந்த கேரக்டர் எனக்கு செட் ஆகாது, எனக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் அமைதியா இருந்தாதான் நல்லா இருக்கும், சோ ரொம்ப ஓவர் போல்டாலாம் நடிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்களாம். சோ அதனாலதான் அதுக்கப்புறமா அந்த படத்துல வேற ஒரு ஹீரோயினை கமிட் பண்ணிருக்காங்க. சோ அடுத்ததான் நான் சொல்லக்கூடிய படம் பேரை கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதிர்ந்து போவீங்க. இந்த படத்தையா சாய் பல்லவி வேணான்னு சொன்னாங்க, எவ்வளோ பெரிய ஒரு ஆஃபர் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, அதை மட்டும் அவங்க நடிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்களோட லெவலே வேறையா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி எல்லாம் கண்டிப்பா யோசிப்பீங்க. ஆமாங்க, நம்மளுடைய தளபதி விஜயுடைய லியோ படத்துல நடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் சாய் பல்லவியை தான் கேட்டிருக்காங்க. அதுல அந்த லிப் டு லிப் கிஸ் வந்து இருக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் டைரக்டர் கண்டிப்பா அந்த மாதிரி சீன்ஸ் இருக்கு, நிறைய ரொமான்ஸ் சீன் இருக்கு, சோ கண்டிப்பா நீங்க வந்து விஜய் சார் கூட ரொம்ப க்ளோஸா நடிக்கணும் அப்படின்லாம் வந்து டைரக்டர் சொல்லியிருக்காரு. இந்த கதையெல்லாம் கேட்டு முடிச்ச சாய் பல்லவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் சார் கூட நடிக்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான், அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஆக்டர், அவரை பாக்குறப்ப எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குமே தவிர அவரோட என்னால சேர்ந்து ரொமான்ஸ் எல்லாம் பண்ணவே முடியாது, கண்டிப்பா அந்த அளவுக்கு எனக்கு வந்து பக்குவம் கிடையாது, என்னால அவ்வளோ அளவுக்கு டெடிகேட்டடா நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியவே முடியாது, அது இல்லாம லிப்லாக் சீன்லாம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தளபதி படத்தையே அவங்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு படத்தை அவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க தியேட்டர்ல பாக்குறப்ப அதை கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க. சாய் பல்லவி வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த படத்துல த்ரிஷாவை போட்டிருக்காங்க. ஸோ அந்த படத்துல த்ரிஷாவை போட்டதுக்கு அப்புறமா தான் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. அவங்களோட குடும்பமே அங்கதான் பிரியவும் ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2022 இருந்து தான் அவங்களுக்கு பிரச்சனையே. சோ இந்த படத்துக்கு அப்புறமா தான் அதிக அளவுல பிரச்சனை பெருசாகி இருக்கு. மேபி சாய் பல்லவி இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு அவரோட லைஃப்ல பெரிய பிரச்சனை நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா த்ரிஷா சேர்ந்திருக்க மாட்டாங்க. ரொம்ப வருஷமா முதலமைச்சர் விஜயும் த்ரிஷாவும் நடிக்காம தான் இருந்தாங்க. லியோ படத்துல தான் திரும்பவும் அவங்க ரீஎன்ட்ரி கொடுத்திருந்தாங்க. சோ ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்னா பல வருஷம் கழிச்சு நடிக்கிறாங்கன்ட்டு வந்து ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. சோ அதனாலதான் அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். அதுல இருந்து ரெண்டு பேரை பத்தின பயங்கரமான காசிப்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். சோ இவ்வளவு பெரிய படங்களை வந்து சாய் பல்லவி மிஸ் பண்ணிருக்காங்க. இப்ப கூட ரீசெண்டா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு முத்த சீன்ல நடிச்சா எனக்கு இத்தனை கோடி தருவாங்க அப்படின்னு கேட்டா எனக்கு அந்த கோடியே வேணாம், என்கிட்ட இருக்கிறதே எனக்கு போதும், நான் வந்து பணத்துக்காக கதையை சூஸ் பண்ணி நான் பண்ண மாட்டேன், சோ எனக்கு பிடிச்ச கதையா இருந்தா மட்டும்தான், அது எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா மட்டும்தான் நான் பண்ணுவேன், அதாவது எனக்கு பிடிச்ச ஒரு கதை நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீ ஃப்ரீயா நடிக்கணும்னு சொன்னா கூட நான் நடிச்சுட்டு போயிடுவேன், ஆனா எனக்கு பிடிக்காத ஒரு ஸ்டோரியை கொடுத்துட்டு இது நீ நடிங்க உங்களுக்கு இத்தனை கோடி தரேன்னு சொன்னா அது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலத்துல எந்த நடிகைங்க இப்படி சொல்லுவாங்க? எல்லாருமே பேரு புகழ் பணம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஆசைப்பட்டுதான் சினிமாவுக்கே வராங்க. சோ ஆனா எல்லாமே கிடைச்சா கூட அது எனக்கு வேணாம், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகையா தான் சாய் பல்லவி வலம் வந்துட்டு இருக்காங்க. இதனாலதான் இளைஞர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சாய் பல்லவியை ரொம்பவே பிடிக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மலைவாழ் பெண்ணா இருந்து இந்த அளவுக்கு தன்னுடைய
பழைய கலாச்சாரத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. இதனாலதான் சாய் பல்லவிக்குன்னு சினிமாவுல ஒரு தனி பெயர் இருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா பாலிவுட்ல ராமாயண படத்துடைய ஃபங்க்ஷன் அப்போ சாய் பல்லவி ஃபுல் ட்ரெடிஷனல் லுக்ல வந்திருக்காங்க. அந்த அரங்கமே அவங்களோட லுக்கையும் அவங்க சாரியையும் பார்த்து அப்படி அதிர்ந்து போயிருக்காங்க. இவ்வளோ பெரிய பெரிய ஹீரோயின்ஸ்லாம் அங்க வந்திருக்காங்க. பட் எல்லாருமே சாய் பல்லவியை பார்த்து வாய் பிளந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய ட்ரெடிஷனல் லுக் வந்து அங்க பேசப்பட்டது. அவ்வளோ அழகா பட்டு சாரி கட்டிட்டு போயிருக்காங்க. இது மாதிரி எத்தனை நடிகை இருப்பாங்க. நம்ம சும்மா வந்து ஒரு மாலுக்கு போனாலே ஜீனு டிஷர்ட் அப்படின்னு போட்டுட்டு போவோம். ஆனா பாலிவுட்லயே மிகப்பெரிய ஃபங்க்ஷனுக்கு அழகா வந்து பட்டு சாரியில போயிருக்காங்க. இப்படி ஒரு நடிகை வந்து கிடைச்சதுக்கு தமிழ் சினிமா மிகப்பெரிய ஒரு பாக்கியமா நினைக்கணும், மிகப்பெரிய ஒரு வரமா நினைக்கணும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ நடிகை சாய் பல்லவி மிஸ் பண்ண இந்த 3 படங்கள்ல எது நடிச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமா பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான டே பை டே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.